we were talking about அவதார் வந்து நிறைய பேர் பேசின விஷயம் தான். அது வந்து வியட்நாம் காலனி. பட் நிஜமாவே there are scenes which are very similar. 94ல வந்த மலையாளம் வெர்ஷன், அப்புறம் தமிழ் வெர்ஷன், அப்புறம் 2009 இல்லையா, there is a possibility. பட் வந்து கதை வந்து பெரிய நிறைய டிஃபரெண்ட் ஏரால வந்த கதைகள் தான். பட் சில சீன்ஸ் எல்லாமே அவதார்ல வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து அந்த ஆட்டோக்காரன் கிட்ட சண்டை போட்டுட்டு பிரபு வரும்போது ராவுத்தர் வருவான், பின்னாடில இருந்து ராவுத்தர் கேரக்டர் வருவான். ராவுத்தர் கேரக்டர் பார்த்துட்டு பயந்து ஆட்டோக்காரன் ஓடுவான். இவன் வந்து பிரபு வந்து பயந்துரியாடா அப்படின்ற மாதிரி. அதே சீன் வந்து அவதார்ல இருக்கும். ஒரு சின்ன சைஸ் ஒரு டைகர் மாதிரி ஒரு அனிமல் வந்து இவங்க கிட்ட இருக்கிற கன்னை பார்த்துட்டு பயந்துடா நினைச்சுப்பா, பின்னாடி வந்து பெரிய சைஸ்னு ஒரு அனிமல் இருக்கும். நாட் ஜஸ்ட் தட், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ராவுத்தர் வரும்போது ஒரு மியூசிக் வரும், வரும். You won't believe the same score will be used in Avatar. மேபி நம்ம ஒரு எபிசோட்ல சொன்னாமே லெஜெண்ட்ஸ் வந்து சேமா திங்க் பண்ணி சில விஷயங்கள் கோஇன்சிடென்சஸா இருக்கலாம். இதெல்லாம் I don't think this is a coincidence. அப்புறம் ஹேராம்ல வர ஒரு விஷயம், ஹேராம் வந்து வசுந்தரா தாஸோட இருக்கிற ஒரு சீன் வந்து வசுந்தரா தாஸ் will become கன், ஒரு பெரிய சைஸ் கன் ஆயிடுவா. அதே மாதிரி ஒரு சீன் வந்து ஏவியேட்டர் படத்துல வந்து வரும். சோ ஹேராம்ல வந்து அந்த 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 ஜங்ஷன் ஆஃப் தி மூவில he'll be obsessed about killing Gandhi. Okay he'll be completely ஸ்ரீராம் அபியங்கரோட கேரக்டரால ஃபுல்லா பிரெயின் வாஷ் ஆயிருக்கும் சாகேத் ராமன். and he will அவனோட விஷயம் என்னன்னா, ஈவன் when அவனால இருக்கவே முடியாது, ஒழுங்காவே இருக்க முடியாது, நார்மலா இருக்கவே முடியாது, he'll be obsessed about killing and then அதனால தான் வந்து he even while he is with his wife, newly wed wife, and she becomes the gun. அதே மாதிரி ஏவியேட்டர் படத்துல வந்து he'll be obsessed, டிகாப்ரியோட கேரக்டர் வந்து he'll be obsessed based on real story about aircrafts. and என்னாகும், ஒரு 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 லேடியோட இருப்பான், அந்த லேடி will become an aircraft. அந்த ஏர்கிராஃப்ட் வந்து அப்படியே என்ன ஆயிடும், ஏர்கிராஃப்டோடைய அந்த ஒரு இண்டென்டேஷன்ஸ்ல செக் பண்ற ஒரு சீன் மாதிரி இருக்கும். Probably like I mentioned, this could be a coincidence, but Avatar I don't think it is a coincidence. Okay. இன்னொரு படத்தை பத்தி நான் பேசணும் மறந்துட்டேன், எந்திரன் ஆக்சுவலா பியூட்டிஃபுல்லான டெக்னிக்கல் பிரில்லியன்ஸோட அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த படம் சில 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 சீன் எனக்கு பெருசா இருக்காது, பட் ஆனா அது ஓவராலா ஒரு டீம் ஒர்க்கா ரொம்ப சூப்பரா இருக்கும். அது என்னன்னா, அது என் இனிய ஏந்திரா அப்படின்ற ஒரு நாவலை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட கதை. ஸோ அது நல்லா கவனிச்சேன்னா, பைசென்ஷியல் மேன் அண்ட் ஐரோபோ அதை பேஸ் பண்ணி சில சீன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ கதையே அப்படிதான். ஆனால் இதில் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, பைசென்ஷியல் மேன் படமே பார்த்தோன்னா அது ஐசக் அசிமோவுடைய நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். ஐசக் அசிமோ நாவல் பொறுத்த வரைக்கும் ஒரு பப்ளிக் டொமைன். ஸோ மேபி சுஜாதா அதை இன்ஸ்பயர் ஆகி எண்ணிய ஈந்திரா எழுதிருக்கலாம். நான் சிபி நீ நிலா அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர்லாம் வரும். While talking about Sujata, we need to talk about this. சங்கர் வந்து அவர் எப்படி இன்ஸ்பயர் ஆகி அதை எடுத்திருக்காருன்றது ரொம்ப சூப்பரா இருக்கும். சுஜாதாவுடைய ஸ்கிரீன்ல எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு, அது எமோஷன் அவ்வளோ அற்புதமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த எமோஷன் 2.0 இருக்காது. அது எந்திரன் ஏன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, அந்த எமோஷன் கோர் எமோஷன். இல்ல ஐம் வெரி கிளாட் அது கமல் பண்ணல. ரஜினியோடைய ஃபைனஸ்ட் மூமெண்ட் வந்து அன்பார்ச்சுனேட்லி இப்போ இருக்கிற படத்தெல்லாம் ஓகே, பட் நல்லவேளை அந்த படம் ரஜினி டிட் தட். ரஜினியோடைய இன்னசென்ஸ், ரஜினியோடைய சில சமயம் deliberately he'll be unidimensional. It was very useful for எந்திரன். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த நட்டு கைண்டிடுச்சு அப்படின்னு வரல, ஒவ்வொரு அவரே டிஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, உருக்கமா இருக்கும். அதுதான் அந்த படம் அதுக்கு ஒர்க் அவுட் ஆனதுக்கு ரீசனே அந்த எமோஷன் டச் தான். கிளைமேக்ஸ்ல நான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராபின் வில், அதுதான் ராபின் வில். சோ பைசென்ஷியல் மேன் அண்ட் சில சீன்ஸ் ஐரோபோ அந்த படத்தோட. சோ நல்லா இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருப்பாங்க. இல்ல when we are talking about reverse இங்க இருந்து போன அப்படின்றது வந்து you won't believe Eternal Sunshine of Spotless Mind வந்து early 2000s வந்த படம். Maybe I don't know, I have not read it, but whether it is based on any other novel தெரியல. 70s 80s எழுதின மறதின்ற
சுஜாதாவுடைய ஒரு சிறுகதை. இதுதான் ரொம்ப சிம்பிள் விஷயம். ஃபர்ஸ்ட் சீன் வந்து ஒரு ஒரு கப்பல் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்க ஜூக் பாக்ஸ்ல பாட்டு ஓடிட்டு இருக்கும். ச்சே, இந்த பாட்டை நிறுத்துறதுக்கு நான் வந்து ஒரு ரூபாய் இருந்தா போட்டு இந்த பாட்டை நிறுத்திடுவேன் அப்படின்னு ஆரம்பிக்கும். அண்ட் அந்த கேர்ள் சொல்லுவா, ஓகே நாளைக்கு நீ வருவல என் மாமா. கான்டெக்ட் படி என்னன்னா, அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாது, மாமா தான் வளர்க்குறாரு. நீ மாமா கிட்ட வந்து பொண்ணு கேட்டுடு, மாமா வந்து ரொம்ப கூல், இஸ் அ வெரி வெல் ரெட் பர்சன், அவருக்கு இந்த இந்த இதெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லுவான் அந்த பொண்ணு. அடுத்த நாள் வந்து he will go and seek her hand. போய் பொண்ணு கேட்கறதுக்கு போகும்போது கதவு திறக்கும், அந்த பொண்ணு தான் கதவு திறப்பா. she won't remember this guy. அப்புறமா தான் தெரிய வரும், அந்த அவங்க அப்பா மாமா வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட், whatever psychiatrist, ஹிப்னோடைஸ் பண்ணி அவனுடைய மறக்க வச்சிருப்பாங்க நினைவுகளை. சோ இவனால வந்து பொறுக்க முடியாது, ஐயோ இப்படி இவ்வளவு உருகி லவ் பண்ணோம், அந்த பொண்ணுக்கு நம்மளை பத்தி ஞாபகமே இல்லையன்னு சொல்லிட்டு he will also undergo the same procedure. Okay, it is not exactly the same in but technically அதேதான். ஆமா அந்த கான்செப்ட். கேட் வின்ஸ்லெட் பத்தி மறக்கணும்ங்கறதுக்காக he will, ஏன்னா அந்த ரொம்ப ஒரு சோகமான படம் இது எட்டர்னல் சன்ஷைன் ஆஃப் ஸ்பாட்லெஸ் மைண்ட். only to fall in love with the same girl again. ஓகே, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கும் அந்த ஒரு பக்க கதை. அது கடைசியில் என்ன ஆகும், they will be in the same restaurant uttering the same dialogue. இந்த ஒரு ரூபாய் இருந்ததுனாக்க நான் அந்த பாட்டை நிறுத்திடுவேன் அப்படின்னு கதை முடிஞ்சிடும். சேம் கதை, எட்டர்னல் சன்ஷைன். மேபி தெரியல, நீ சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு மாதிரி இருக்கலாம், அது இன்ஸ்பயர் ஆகி சுஜாதா எழுதி இருக்கலாம். பின்னால அது வந்து படம் அந்த டைம்ல சுஜாதா நிறைய நாவல்களை தமிழ் ஆடியன்ஸ்க்கு கொண்டு வந்தார். இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணாரு, இந்த மாதிரி நாவல்கள் படி அப்படின்னு மாதிரி நிறைய. இளையராஜாலும் அந்த மாதிரி தானே. இளையராஜா வந்து அந்த பீத்தவனையும் மொசாட்டையும் நம்ம வந்து ப்ராபப்லி வெகுஜனங்களுக்கு கொண்டு வந்தது. நாட் ஜஸ்ட் பீத்தவன் மொசாட், தியாகையரையும் முத்துசுவாமி தீட்சிதரையும் நம்மளுடைய காதல்களுக்கு கொண்டு வந்ததோட பெருமை வந்து வெகுஜனங்களுக்கு சேர்த்தது வந்து இளையராஜா. ஸோ யூ நீட் டு டூ இட்ஸ் சர்வீஸ். அவரால் முடிஞ்சா இவ்வளவு டியூன் போட்டவருக்கு பாக்கியும் எதுக்கு மொஜாட்டியும் எதுக்கு ட்ரிபியூட் கொடுக்கணும்? ட்ரிபியூட் தான் ஆக்சுவலி. ட்ரிபியூட்ன்றது வந்து எதுக்குன்னா, கேளுங்கப்பா இதெல்லாமும் கேளுங்க. இந்த எட்டர்னல் சன்ஷைன் சொன்ன உடனே எனக்கு ரீசெண்டா அந்த மாடர்ன் லவ் சென்னை ஆந்தாலஜி மூவி வந்துச்சு. தியாகராஜ குமாரராஜா லாஸ்டா ஒரு போர்ஷன் எடுத்திருப்பாரு. லைட்டா அது சடனா அந்த படம் ஞாபகம் வரும், இந்த நினைவோ ஒரு பறவை. கரெக்ட். ஸோ இந்த 2 லீட் ஆக்டர் கடைசியா மறுபடியும் சேருவாங்க. அந்த எத்தனை உயிர் வந்தாலும், ஐ மீன் யார் வேணா எத்தனை பேர் வேணா வந்தாலும் ஒரு ஆள் மேல நமக்கு வந்து மெமரிஸ் இருந்துட்டே இருக்கும், அழிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாரு இந்த லீட் ஆக்டர். அது இருக்கலாம். நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசி ஆகணும். ஐ மீன் இந்த தமிழ் சினிமாக்குள்ளேயே சேம் டைப் ஆஃப் இன்ஸ்பிரேஷனா எடுக்கப்பட்ட சில படங்கள், அந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு படம்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த லேட் 80ஸ்ல வந்து மௌனராகம் ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆச்சு, 90ஸ்க்கு அலைப்பாயுது, லேட் 2000க்கு வந்து ஓகே கண்மணின்னு மணிரத்னம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவரு பண்ணிட்டே இருப்பாரு அப்படின்னு எவல்யூஷன். ஸோ இப்போ முக்கியமான ஒரு படம் உள்ளத்தை எலித்தா சபாஷ் மீனா. அதுல எப்படின்னா சந்திரபாபு வந்து ஆக்சுவலா அதுல இருந்து சிவாஜி எனக்கு தெரிஞ்ச ஹீரோ கிடையாது, சந்திரபாபு தான் மெயின். கரெக்ட். இதுல வந்து லைக் மார்க்கெட் வைஸ் பார்த்தனா கார்த்திக் தான் ஹீரோ. வின்னருக்கு எப்படி வடிவேலு கவுண்ட் பண்ணி வந்து சோ நல்ல இன்ஸ்பிரேஷன்ல அது. அப்சல்யூட்லி. அது மட்டும் இல்லையே, இது சேம் கதை, மூணு படம். ஒன்னு வந்து தில்லானா மோகனாம்பாள், கரகாட்டக்காரன் அண்ட் இது சுரேஷ் கிருஷ்ணாவுடைய ரஹ்மான் படம். இது சங்கமம் ஒரே கதை. மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அடாப்டேஷன். லைட்டா அந்த ஹீரோயினுக்கு லைட்டா ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும். ஆமா, அந்த யாரோட இல்ல ரொம்ப அழகான ரீமேக். யாருடைய இவர் வந்து ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் டெக்னீஷியன்ஸ், கங்கை மேனன் ஃபைனஸ்ட் டெக்னீஷியன். இன்ஃபேக்ட் வசந்த பிரபு வந்து ஆக்சுவலா வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டு ஸ்டைல், இன்னைக்கும் இருக்கிற பழைய ஸ்டைல்ல இருக்கிற ஒரு டைரக்டர்னா வந்து வெங்கட் பிரபு. மாநாடு வந்து கான்செப்ட் அப்படின்னு பார்த்தாக்க நிறைய அந்த டைம் லூப் நிறைய படம், கிரவுண்ட் ஹாக் டே படம், அப்படி ரீசெண்டா கூட அந்த படத்துல அவரே சொல்லுவாரு அந்த ஒரு எக்ஸாக்ட்லி. சோ அது வந்து it's neither a copy nor just concept.
டைம் டிராவல்ன்றது டைம் டிராவல். ஆமா. அது வந்து பேக் டு தி ஃபியூச்சரா இருந்தாலும் அதேதான், நேற்று இன்று நாளையா இருந்தாலும் அதேதான். சோ அதெல்லாம் காப்பி. இன்டர்நெட் நாளே சாரி இன்டர்நெட் நாளே. எட்ஜ் ஆஃப் டுமாரோ இந்த மாதிரி டைம். எட்ஜ் ஆஃப் டுமாரோ வந்து டைம் லூப் தான். சோ அது அது எவ்வளவு ஸ்மார்ட்டா யூஸ் பண்றேங்கிறதா இருக்கு. எட்ஜ் ஆஃப் டுமாரோ பயங்கர இது டாம் க்ரூஸோட ஃபைனஸ்ட் ரொம்ப ஓகே. வேறஸ் மாநாடு வந்து மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங். அதுல வந்து எப்படி பிளேஸ் பண்ணாங்க, அதுல வந்து வைஜி மகேந்திரனோட கேரக்டர் பிரில்லியன்ட் வந்து எஸ்.ஜே. சூர்யாவுக்கு அது ஆகுதுன்றது அதுதான் அந்த படத்து கரெக்ட். இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நிறைய கிரிட்டிக்ஸ் எல்லாம் சொன்னாங்க ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு. நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் இல்ல, ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப புகழ்ந்தாங்க. அதை மீறி ஒரு படம் பார்த்தோம்னா நமக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாயிடும், ரொம்ப பேசுறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி நமக்கு வந்து பிடிச்சிருந்தது அந்த படம். அந்த படம் ரிப்பீட் வேல்யூ உண்டு, நிறைய வாட்டி பார்க்கலாம் அந்த படத்தை. நீ எவ்வளவு வாட்டி பார்த்தாலும் அந்த படத்துல ரொம்ப காமிக்கலாவும் இருக்கும். அந்த வைஜி மகேந்திரன் வந்து பேசுறது, எஸ்பெஷலி வைஜி மகேந்திரனுக்கும் எஸ்.ஜே. சூர்யா ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் வில்லன்ஸ். படத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு ஹீரோ, அதோட முக்கியம் வந்து வில்லன். அந்த படம் எல்லாம் ஹிட் ஆனதுக்கு காரணம் அந்த அகைன் அடாப்ட் பண்ணிண்டா எப்படி ட்ரீட் பண்றேங்கிறது விஷயம் தான் இருக்கு. ஆமா, சரி, அடாப்ட் பண்ணிக்கலாம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நீங்க அப்படியே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்பயரான காப்பி பண்ணப்பட்ட இல்லைன்னா ட்ரிபியூட் செய்யப்பட்ட என்ன படமா இருந்தாலும் சரி. நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசுவோம். பை.